ஹாய் ஃபேமே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்காக புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா அது எடுத்தது மோட்டோ விளையாடிங்க பறி அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து அப்படியே மோட்டோ விளையாடி கிளம்பியாச்சு. எங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோத்தேரி தான். கோத்தேரியில் ஒரு ஃபால்ஸுக்கு வந்து போகலான்ட்டு கிளம்பிட்டோம், நானும் என்னோடய ஃப்ரெண்டும். பெட்ரோல் போட்டு நம்ம அப்படியே கிளம்பலாங்க. முத மாதிரி பாஸ்போர்ட்டு அர்த்தம் இல்லை, டவர் கிடைக்க மாட்டேங்குது. எப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி இப்போத்துக்கு இல்லை, எக்ஸ்ட்ரா ஜூன் 20ஆம் தேதி தான் போகுது. மே 20ஆம் தேதி தான் போட்டுருவாங்க இதையா, மே 20லேருந்து ஜூன் 20 வரைக்கும். ஆனால் இப்போ என்ன போட்டாங்க, 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதம் கடைசி வரைக்கும். அதைத்தான் கேட்டதுக்கு இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரு என்எஸ்கார பயந்துட்டே போன பாத்தியா? நம்ம வந்து இப்போ மேட்டுப்பாளையம் செக் போஸ்ட் தாண்டி கிளம்பிடுச்சுங்க. ஆக்சுவலாக இபாஸ் வந்து கட்டாயம் வேணுமாமா. நாங்கள் வந்து இபாஸ் போடலை, எங்களுக்கு வந்து இபாஸ் இல்லைன்னு நாங்கள் நினச்சிட்டோம். ஆனால் இபாஸ் வந்து கேட்டாங்க, போலீஸ்காரங்கள்ட்ட வந்து இபாஸ் இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து இபாஸ் போடலிங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து டிஎன் இபாஸ்ன்னு அடிங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக டிஎன் இபாஸ்ன்னு அடித்தா வந்துச்சு. நாங்கள் 2-3 டைம் போட்டு பார்த்தோம், ரிசீவ் போல் வரல. அப்புறம் அவங்களும் போலீஸ்காரனாவும் போட்டு பார்த்தாங்க, அவங்களும் 2-3 டைம் போட்டு பார்த்தாங்க, வரல. சரி, ஓகே, நாங்கள் போயிட்டு வாங்க, வரும்போது ரிட்டன் வரும்போது செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. சரி, ஓகேண்ணா அப்படி சொல்லிட்டாங்க. இங்கேருந்து கிளம்பி வச்சுங்க அப்படியே. சண்டை வர்ற ஹோட்டல்னு பார்த்தேன். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுருந்தோம். பயங்கரமான பனி பெய்யுதுங்க. ரெண்டாவது பயங்கரமாக பசிக்குது. பின்னாடி கொண்டிருக்கிற பசிக்குதான்னு ரொம்ப சொன்னிகிட்டே இருந்தான். சரி பார்க்கலாம்டா, சண்டே வேறு எங்கேயும் ஹோட்டல் இல்லை. நாங்கள் வந்து நேரத்துலேயே போயிட்டு வந்தனால ஒரு 9 o'clock இருக்கும், அங்கே போய் சேரமாக 9 o'clock போயிட்டோம். நாங்கள் போயிட்டு சரி நேரத்தில் போனால் கொஞ்சம் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டாங்க. இது நல்லா இருக்குண்டா, வரையில இங்க நின்று இருக்குங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வியூ இருந்தது. ஒரு வீடு, பழைய வீடு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இந்த காகித பூன்னு சொல்லுவாங்களே, அந்த பூ மரங்க பயங்கரமாக இருந்துச்சு அந்த வியூ. சரி நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா ஆல்ரெடி அவங்க வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ரிட்டன் வரும்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இதெல்லாம் எப்படி போகலாம் சொல்லி
அண்ணா கேத்ரின் நீர்வீழ்ச்சி பாருங்க, கேத்ரின் நீர்வீழ்ச்சி. ஹோட்டல் ஏதாவது இருக்கானுங்க? எங்கேங்கண்ணா? ஆ சரி. ம் கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆயாச்சுன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஒரு ஃபால்ஸு கூட காணோம். சரி கேட்டு பார்க்கலாங்க யாராச்சும் கிட்ட. நம்ம இப்போ என்ன ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். அண்ணா கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் எப்படிண்ணா? வண்டி இங்கே தான் நிப்பாட்டணுமா? கார்லாம் இங்கே நிறுத்திட்டு அந்த பக்கம் போகணும் போல. டவர் கூட இதுலயே போல மாட்டேங்குதா? க்ளோஸ் இருக்கு. இதுல போகணும்ண்ணே. இதுல போகலாம். எங்கண்ணா? ஆ அங்கே பார்த்துட்டு போய் வந்துக்கலாம். ஆஹா இதில் போனது பேசுவாங்களா? ஆமாங்கண்ணா. ஆ சரிண்ணா. சரி ஓகேண்ணா. அண்ணி அங்கே வந்து நிப்பாட்டிக்கலாமா? ஆ ஆ சரி ஓகேண்ணா. இதுலேயே இப்போ படிக்கட்டு போய் போய்க்கலாங்களா? சரிண்ணா. சரி ஓகேண்ணா. ஆ சரிண்ணா. சரிண்ணா. வாய் எடுத்து வேற வாயில் வேற போகிறானுங்க, மனசாட்சி இல்லாமல். கெஸ் வாங்குறதுக்கு எந்த அப்படி ஹெல்மெட்டு டவுக்கானுதுடா கேட்டு கொடுத்தாங்க. இதுனே தாரன்னு சொல்லி போட்டு வெயிட் பண்ணிமா கொண்டு வந்துட்டான். எல்லாம் இருக்கிறதா அப்போதான் தெரியும். இதுக்கே கெஸ் வாங்கி கெஸ் வாங்காத. பசி வேற, பயங்கரமாக பசிக்குது. நீ எங்கே போய் எனக்கு பண்ணி போய் சாப்பிட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம்டா. இது பண்ணுற தொல்லை இருக்குது. ஃபால்ஸே தெரில எனக்கு. என்னங்க மனசாட்சி இல்லாமல் வேறு தண்ணி கூட ஒன்றுங்களா? தெரியுதா குண்டா? இருங்க பேக் கேமரா காமிக்க. மேலே செம்மைதான் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸு. ஒன்றுமே தெரிலைங்க. கீழே வேணால் தண்ணி போடுறது கொஞ்சம் தெரியும். இந்தா தெரியுங்களா? அதான் பார்த்து பத்திரமா தான் ஆகணும். ஆமாம் அங்கே தெரியாது.
இந்த தண்ணி ஊற்றி சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கடைசி ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன், அதையும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கரடி. நம்ம லாஸ்ட்டாக வந்து ரிட்டன் திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கே இருந்து எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து அதிகமாக இல்லை நாங்கள் போன டைமிங்க்கு. அப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு வாட்டர் வர்றதுக்கு ஃபால்ஸில். சரி கீழே சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஆக்சுவலாக கீழே சுற்றி போகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சுற்றி வந்து இங்கே வந்து வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து திரும்பி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கரடியை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டோம். ஒரு இடத்துல நின்றுட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சு. நாங்கள் அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு அப்படியே சரி கிளம்பலாம். அது என்ன ஆச்சுன்னா அது வந்து மேலே போயிடுச்சு, மலை மேலே போயிடுச்சு. சரி நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி வந்து நாங்கள் அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாராச்சும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா பாய் டேக் கேர். இதே மாதிரி நம்ம வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி vlog நிறையா வரும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. டாட்டா பாய் டேக் கேர்.